பேதுரு நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எப்போ பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற முடியும்னு சொல்லி போடுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்க பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிங்க. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வர வரைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. இது ஒரு கூட்டத்துக்கு மாத்திரமல்ல, குறிப்பிட்ட மக்களுக்கு அல்ல, தூரத்தில் உள்ள யாவருக்கும் என்று சொல்லும் பொழுது எல்லோருக்கும் இந்த ஒரு வார்த்தை. அப்போ பேதுரு சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒருவருக்கொருவர் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்பதான் பரிசுத்த ஆவி உங்ககிட்ட வருவார் அப்படிங்கிறார். வேதத்துல வரம் என்றும் இருக்கிறது, வரங்கள் என்றும் இருக்கிறது. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. இந்த வசனத்தை மையமாக வைத்து இந்த நாளில் மிகவும் முக்கியமான ஒரு பாடத்தில் நம்ம போக போகிறோம். மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், புத்தாண்டு அன்று சித்தோடு திருச்சபை எடுத்த தீர்மானத்திற்கு அவசியமான செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கிறோம். நிருபங்கள் என்ற தலைப்பின் கீழாக வேதத்தினுடைய நிருபங்கள் எப்படி கிடைக்கப்பட்டது, இதற்கு முற்பிதாக்கள் எப்படி அதை பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி செய்தியை மூப்பர் மூலமாக கேட்டோம். அநேக ஜபங்கள் இதை குறித்து பண்ணோம். இன்னும் உடன் ஊழியராக இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் இதை செய்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு செய்தியும் நம்மை அதை பலப்படுத்துவதற்காக ஒரு செய்தியாக இருக்கு. யாவரும் கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களோடு நீர் பேச காத்திருக்கிற சத்தியத்தை மிகவும் தெளிவான முறையில் பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம் நாங்கள் இடம் கொடுத்து தேவையில்லாத சிந்தனைகளை நாங்கள் முற்றிலுமாக அறுத்து இந்த செய்தியை கேட்பதற்கு மனப்பக்குவத்தை எங்களுக்கு தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு பார்க்கும்போது, கிறிஸ்துவத்தில் பார்க்கும்போது அதிகமாக ஒதுக்குகிற அல்லது புறக்கணிக்கக்கூடிய ஒரு சத்தியம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆவியானவரை பற்றி படிக்கிற ஒரு சத்தியம் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இன்னும் அநேக இடத்துல இதை பற்றி பேசுவதற்கு கூட சில பேர் தடை விதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சொல்லப்போனால் அநேக இடங்கள் மாத்திரமல்ல, முக்கியமான இடங்களிலும் இதை பற்றி பேசுவதற்கு தடை இருக்கிறது. அது எந்த இடம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. உலகத்தில் தற்போதைய நிலை எப்படி இருக்குது, நம்ம இருக்கக்கூடிய உலகம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா வசனம் 1-2 வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கும் போது அதில் ஒரு அழகான ஒரு வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கு. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலேயே இருக்கையில் பவுல் மேடலா தேசங்கள் வழியாக போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி அங்கே கேட்குறாங்க. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, எப்பா நீங்கள் இப்படி ஒரு கேள்விப்பட்டீங்களா, இப்படி பரிசுத்த ஆவின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அப்படி நாங்கள் கேள்விப்படவே இல்லையே அப்படின்ற ஒரு வார்த்தையை யார் சொல்றா? இந்த இடத்துல யார் சொல்றா? யார் சொல்றா? நீங்க சொல்லுங்க, யார் சொல்றா இந்த இடத்துல? அப்போலோ. அவன் யார்? அது யாரா இருந்தா எனக்கு பாஸ்டர் நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. அப்படியா? யோசிச்சு பாருங்க. வேதத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கருத்து இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்திலே, கிறிஸ்தவ சபைக்கு வருகிற நமக்கும் இந்த நிலைமை இருக்குது. பரிசுத்த ஆவினா யாருன்னு தெரியல. ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னா யாருன்னு தெரியல. நம்ம யோசிக்கும் போது, இன்றைக்கு அப்போஸ்தலன் பவுல் எபேசு சில சீஷரிடத்தில் கேட்கும் போது இதே கேள்வி கேட்டாங்க. இந்த இடத்துல போடப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கும் கிறிஸ்துவத்தில் இருக்குது அப்படின்றத மறக்க வேண்டாம். நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, சபைகளோட பணிகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சர்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சபை வளர்ச்சி பணி இருக்குது, சபை பாதை ஓர ஊழிய பணிகள்னு ஒன்று இருக்குது, எழுப்புதல் கூட்ட பணிகள்னு ஒன்று இருக்குது, உபவாச கூட்டங்கள்னு ஒரு பணி இருக்குது, முழு இரவு ஜபங்கள்னு ஒன்று இருக்குது, விசேஷித்த ஜபம்னு இருக்கிறது, மிஷன் இம்பாக்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. இதெல்லாம் எதுக்கு கீழே வரோம்னா சபை பணிகளில், சர்ச் ஒர்க்கில். அடுத்து பார்க்கும்போது சமூக பணி, சோஷியல் ஒர்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயம், குளோபல் யூத் டே ஒர்க், மருத்துவ முகாம் பணி. எனக்கு தெரிஞ்ச 2-3 தான் நான் போட்டிருக்கிறேன்.
இதெல்லாம் பொதுவாக சமூக பணி என்று சொல்லுவோம். மூன்றாவதாக ஸ்தாபன பணி, மிஷன் சம்பந்தமாக. நம்மளுடைய அட்வென்டிஸ்ட் மிஷன் இருக்குன்னு சொன்னா இதுக்கு சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் ப்ரமோஷன், ஸ்டுவர்ட்ஷிப் ப்ரமோஷன், உக்ரானத்துவ பணி, மிஷன் ப்ரமோஷன் ஒர்க், சாபத் ஸ்கூல் ப்ரோக்ராம் ஒர்க், அதாவது இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடம், சிறுவர் ஊழியம், வாலிப ஊழியம், இதுக்கெல்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் இதை பற்றி பேசுறதுக்கும் அநேக செய்திகளும் அநேக டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதற்கு ஒரு தலைவர்கள் இருக்காங்க. அதுக்கு கீழே எத்தனையோ பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம கேள்வி, இந்த 3 காரியத்தை பார்த்தோம். சபை பணி இருக்குது, சமூக பணி இருக்கிறது, ஸ்தாபன பணி இருக்கிறது. ஆனால் என்றெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முக்கியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுகிறோம் இதெல்லாம். ஆனால் ஆதி அப்போஸ்தலருக்கு தெரிந்த ஒரே ஒரு பணி என்ன அப்படின்னா ஆவியானவரின் பணி, ஸ்பிரிட் ஒர்க். இந்த ஆவியானவருடைய பணியை இன்றைக்கு என்ன செய்யல அப்படின்னா அநேகர் எழுப்பி பார்ப்பதற்கோ அது என்ன என்று தட்டி பார்ப்பதற்கோ இன்றைக்கு யாரும் முன் வரவில்லை. மேலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு பணிகளுக்கும் எதுதான் அடித்தளம் என்பது புரியாமல் இன்றைக்கு அநேக ஸ்தலங்கள் இருக்கிறது, அநேக ப்ரமோஷன்ஸ் பண்றாங்க. ஆனா யார் அதற்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கணும், யார் முன்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆவியானவருடைய பணி அங்க இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஒரு வேலை நான் செய்கிறேன், ஒரு பாடம் நான் படிக்கிறேன், ஒரு கல்லூரியில் நான் படிக்கிறேன், ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு முன்பதாக என்னை நடத்துவதற்கு எது வேணும்? என்னை யார் என்று சொல்வதற்கும், நான் என்ன செய்கிறேன் என்று சொல்வதற்கும், என்னை உணர்த்தி பார்ப்பதற்கும், என்னை தொட்டு பார்ப்பதற்கும் எனக்கு யார் தேவை? ஆவியானவர் தேவை. சில கேள்விகளை நாம் பார்க்கும்போது ஒரு சில கேள்விகளோடு இந்த பிரசங்கத்தை நாம் தொடர்வோம். ஆவியானவருக்கு அன்று கொடுக்கப்பட்ட அழுத்தமும் முக்கியத்துவமும் இன்று இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு சீஷர்கள் அவங்களுக்கு கொடுத்த ஒரே பணி ஆவியானவரை மாத்திரம்தான் பற்றி பிடித்து ஊழியம் பண்ணாங்க. மேற்கொண்டு சில விவரத்தை நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அன்றை செய்த ஊழியத்திலே ஆவியானவரை தவிர வேறு எந்த ஒரு ப்ரமோஷனோ, எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டோ, எந்த ஒரு மொழியோ இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே பணி, ஆவியானவரை பற்றி பிடித்து உலகத்திற்கு தேவனுடைய சத்தியத்தை கொடுக்கணும். சீஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே வல்லமையை பெற்றிருந்தும் உலகத்தை கலக்கினார்கள் ஒரே நூற்றாண்டுக்குள். ஆனால் இன்று நம்மால் முடியவில்லையே. ஏன்? ஒரு நூற்றாண்டுக்குள்ள பரவிருச்சு. படிக்க வேண்டியவரை பற்றி பிடிக்கவில்லை, அவரை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திலும் நாம் புரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்தவத்தில் 2 விதமான கூட்டம் இருக்குது இன்னைக்கு. என்ன கூட்டம் யாராவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்ன 2 குரூப்ஸ்? கிறிஸ்தவத்தில் 2 கூட்டம் இருக்குது. என்ன கூட்டம்? அங்கே பார்க்க வேண்டாம், நம்ம கண்ணு தான் அங்கே போகணும்னு தெரியுமே, அதுதானே கேள்வி கேட்குறது. மாத்தியா? சனிக்கிழமை ஒரு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம். சரி, நம்ம வழக்கமாக சொல்கிற பதில் தான், அதுவும் நல்ல பதில் தான், நான் தவறு கிடையாது அந்த பதிலில். வேறு ஏதாவது கூட்டம் இருக்கா? 2 கூட்டம் இருக்குது, 2 குரூப்ஸ். என்னென்ன குரூப் இருக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஷீபா சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்தவத்தில் 2 கூட்டம் இருக்குது. என்ன கூட்டம்? என்னங்க? செம்மறி ஆடு, வெள்ளை ஆடு. பரவாயில்ல. வேற? நீதிமான்கள், துன்மார்க்கன். சரி, அப்படியே விட்டால் எதுகை மோனை மாதிரி நமக்கு நல்லா போகும்னு நினைக்கிறேன். கரெக்டான பதில் தான் வருது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியை பற்றி படிக்கிற இந்த கூட்டத்திலும் 2 கூட்டம் இருக்குது. என்னன்னு பாருங்களேன், அதை போடுங்க தம்பி. என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஆவியானவரை குறித்து பேசும் கூட்டம், அதிகமாக பேசுகிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆவியானவரை குறித்து அதிகம் பேசாத கூட்டமும் இருக்குது. சரியா? வாயை திறக்கவே மாட்டாங்க. திறக்காமலே உண்மையாகவே ஆவியானுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய வல்லமை என்ன, அதனுடைய ஆழமற்ற அர்த்தத்தை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். என்னென்ன தெரியாமல் சில பேர் வாழ்கிறாங்க, சில பேர் அதனுடைய உணர்ந்தும் சில பேர் வாழ்கிறாங்க. 2 கூட்டம் இருக்குது. இந்த 2 கூட்டத்தின் மத்தியில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பெந்தேகோஸ்தே சபையார்கள் கண்கொண்டு இன்னைக்கு அநேக வல்லமைகளை பெறுகிறாங்க. அந்த கூட்டம் பயங்கரமாக இருக்குது, சபை பயங்கரமாக போகுது, எல்லாம் பயங்கரமாக சொல்கிறோம் இல்லையா? நிறைய பேருடைய குற்றச்சாட்டே அதான், மற்ற சபைகளிலே செல்லுகிற கூட்டம் ஏன் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்குள் கூட்டம் வரல அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஆவி இருக்குது, அங்கே அனல் இருக்குது, அங்கே வல்லமை இருக்குது, அங்கே அற்புதம் நடக்குது, அங்கே வித்தியாசமான பல காரியம் நடக்குது. ஆனால் இங்கே ஒன்றுமே நடக்கலை, எல்லாம் அமைதியாக வராங்க, அமைதியாக போயிடுறாங்க. உண்மையாகவே பரிசுத்த ஆவினா யார்? அவருடைய வேலை என்ன? அந்த பரிசுத்த ஆவி எப்படி ஒரு மனிதனுக்குள்ளாக செல்லும் பொழுது அது கிரியை செய்யும் என்பதை தான் இந்த நாளில் நாம் கற்று இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல போகிறோம்.
எதற்காக ஆவியானவரை பற்றி படிக்க வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன யோசிக்கும் போது சாமுவேல் அப்படின்றவர் எழுதுறாரு, ஜாய்ஃபுல் நியூஸ் என்ற ஒரு புத்தகத்தில் 1911 அவர் எழுதுறாரு, ஆவியின் வரம் என்பது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ இரக்கத்தின் உச்சம் ஆகும். மனித அவதாரம், சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் மற்றும் பரமேறுதல் என அனைத்து பெந்தேகோஸ்தேக்கு முன்னேற்பாடாக இருந்தனர். பரிசுத்த ஆவியின் வரம் இல்லையெனில் மற்ற அனைத்தும் பயனற்றதாகிவிடும். ஆவியின் வரமே கிறிஸ்துவத்தின் மாபெரும் காரியமாகும். ஆலயத்தின் ஊழியத்திலும் அத்தியாவசியமான மையமான மூல தத்துவமாய் விளங்குவதும் இந்த ஆவியானவருடைய ஆள் தத்துவம் ஆகும் என்பதை மறக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஆவியானவர் தேவைப்படுகிறார். அனைத்திற்கும் அனைத்திலும் ஆவியானவர் இருக்க வேண்டும், இருந்திருக்கிறார் என்பதை நாம் மறக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் வசனம் 1-2 மறுபடியும் வாசிக்கும் பொழுது, அப்போலோ என்பவன் தெரிந்து கேட்கிறார். மறுபடியும் பவுல், அதாவது அப்போலோ கேட்கிற கேள்வியில் வருது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டாங்க. அதற்கு என்ன சொல்றாங்க? இல்லை அப்படின்னு நாங்கள் ஒன்று கேள்விப்படவே இல்லையே. இயேசு கிறிஸ்துவனுடைய பிரியா விடை அப்படின்னு ஒரு வார்த்தை எப்போ நம்ம கேள்விப்படுவோம்? பிரியா விடை, பிரியா விடை எப்போ நம்ம சொல்லுவோம்? எப்போ யூஸ் பண்ணியிருக்கீங்க? காலேஜ் பசங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே கண்டிப்பாக. அது இங்கிலீஷில் சொன்னால் தான் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபேர்வெல், ரைட்? தேவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து பரலோகத்திற்கு செல்வதற்கு ஆயத்தமாகும் பொழுது, அதுக்கு முன்னாடி அவருடைய மரணம் இந்த உலகத்தில் நடந்துச்சு. அந்த பிரியா விடை, அந்த கடைசி பிரசங்கத்தில் தேவன் பேசி சொல்லி முடித்து விட்டு போன சில வார்த்தையை நாம் பார்க்கும்போது, கிறிஸ்துவானவர் போதகராக தமது பணியை இப்பூமியிலே முடித்த பிற்பாடு தமது கடைசி பிரசங்கத்தில் தனக்கு அடுத்த வருபவரை அறிமுகப்படுத்தி விட்டு போனார். யார் சொல்லுவா இந்த மாதிரி? ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய தலைவர் இவர் தான் அப்படின்னு இருக்கோம். ஒருவேளை ஒரு இயற்கை மரணத்தையோ அல்லது வயது முதியதுனால ஒருவேளை மரணத்தை ஆயிட்டாங்க அப்படின்னா அடுத்து யார் சொல்லுவோம்? கட்சி என்ன செய்யும்? அடுத்த தலைவர் இவர் தான், அடுத்த கூட்டத்துக்கு பொறுப்பாளர் இவர் தான் அப்படின்னு என்ன செய்வாங்க? அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா? அதே போல இங்கு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்து முடித்த பிற்பாடு பரமேறி செல்லும் பொழுது அவர் என்ன சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு போனார்னா, உங்களுக்காக ஒரு யார உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். என்ன இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? நான் போனதுக்கு அப்புறம் உங்களை தேற்றுவதற்காகவும், உங்களுடைய கண்களை துடைப்பதற்காகவும், உங்களுக்காக நின்று நியாயத்தை விசாரிப்பதற்காகவும், உங்களோடு இருந்து நீங்கள் யார் என்பதை உணர்த்தி உங்களுடைய வாழ்க்கையை திருத்தி ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுப்பதற்காக ஒருத்தர் வருவார். அவர் பேரு தேற்றரவாளன். ஆவியானவரை பற்றி 30 உண்மைகளை நாம் பார்க்கும்போது, வாக்களிக்கப்பட்ட வல்ல ஆவியானவர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று. இன்னொன்று, பரிசுத்த ஆவியானுடைய குணமும் ஆழ்த்தத்துவம் நிறைந்த ஒரு மனிதர். பரிசுத்த ஆவியானுடைய பணி அவர்களிடத்தில் காணப்பட்டுச்சு. எப்படி கிறிஸ்து ஆவியானவரை பற்றி பேசினாரோ அதே போல கடைசி காலகட்டத்தில் நாமும் ஆவியானுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் பேச வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம். இந்த கோட்ஸ் நீங்கள் வாசிக்கும் போது ஈஜுவேட் புக்ஸில் நான் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் போதனைகளில் பரிசுத்த ஆவியானவர் பற்றிய உபதேசம் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்துவோடைய போதனையில், இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண காரியத்தில் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி அவருடைய டீச்சிங்ஸில் இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்குறாங்க. தியானத்துக்கும் ஊக்கமடைதலுக்கும் இது எத்தனை பரந்த கருப்பொருள்! தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் பற்றி தமது போதனையில் தமது சீஷர்களின் அறிவை பெருக்கிட அவர் தந்த சத்திய பொக்கிஷங்கள் எத்தனை மேன்மையானது! சீஷருடைய அறிவு பெறுகிறதுக்காகவும் அவருடைய ஊழியங்கள் சிறந்து விளங்குவதற்காகவும் ஆவியானவர் நமக்கு தரப்பட்டது என்பதை மறக்க வேண்டாம். தமது சீஷர்கள் விரைவில் அனுபவிக்க இருந்த பெரும் சோதனையில் என்ன எழுதுறாங்க பார்த்தீங்களா? ஃபியூச்சரில் மினிஸ்ட்ரி பண்ணும்போது, ஊழியம் செய்யும் போது சீஷர்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனையை தாங்கிக் கொள்வதற்கும் யார் வேணும்? தேற்றரவாளன் ஒருத்தர் வேணும். அப்போ இங்கே அந்த சோதனையை அவர்கள் ஆற்றுப்படுவதற்காகவும் அந்த நேரத்தில் அவங்க தாங்குவதற்காகவும் அவர்களது மாபெரும் ஏமாற்றத்தில் அவர்களை மகிழ்விப்பதற்காகவும் இந்த கருப்பொருள் மீது அவர் கனம் செலுத்தினார். துயரப்படும் சீஷர்கள் இருதயங்களுக்கு மிகவும் பலனாக ஆறுதலை கொண்டு வர உலக மீட்பர் வகை தேடினார். இதுதான் ஹோலி ஸ்பிரிட் நமக்காக கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்துவனானவன் பரிசுத்த ஆவியானவர் குறித்த கருப்பொருளில் ஏராளம் கற்பித்ததிலும் திருச்சபைகளில் இது குறித்து எதுவும் குறைவாக கவனம் செலுத்தப்படுகிறது. என்னதான் அம்மையார் சொல்லிட்டே வந்தாங்க, எவ்வளவுதான் சத்தியத்திற்காக
தேவன், கிறிஸ்து, ஆவியானவர் நமக்கு கொடுத்திருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இனி வருகிற காலங்களுக்கு சபைகளுக்கோ தனிப்பட்ட முறையிலோ ஆவியானவரை பயன்படுத்துவது எளிதாக மாறிவிட்டது. அதை சரியாக சில பேர் பயன்படுத்தலை அப்படின்றதையும் பாருங்க. அதை சொல்றாங்க, திருச்சபைகளில் இது குறித்து எவ்வளவு குறைவான ஒரு கவனம் செலுத்தப்படுகிறது. ஒரு வருஷத்தில் பல செய்திகளை கேட்டிருப்போம். ஆவியானவரை குறித்தோ அதை சம்பந்தப்படுத்தின பாடங்கள் எத்தனை பிரசங்கத்தை நாம் கேட்கிறோம். ஆவியானவரின் ஊழியமும் வல்லமையும் கிறிஸ்துவால் உயர்த்தி காண்பிக்கப்பட்டது. ஆதி அப்போஸ்தலர்கள், விசுவாசிகள் வாழ்வில் அது அனுபவமானது என்பதை நான் பார்க்கிறோம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் அதை அனுபவிச்சாங்க. அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் ஆவியானவரை பற்றி மாத்திரம்தான் அவங்களுடைய முழு ஊழியமும் கவனமும் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கோ அல்லது ஊழியம் செய்கிற நமக்கோ எப்படிப்பட்ட கவனம் இருக்கணும் அப்படின்றதை உணர்த்துகிற ஒரு திட்டமாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட சரித்திரத்தில் வாசிக்கும் போது இந்தியாவுக்கு கிறிஸ்து யாரு, தெய்வம் எப்படி அப்படின்னு ஒரு சத்தியத்தை சொல்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்தில் வந்துட்டான். 20 இயர்ஸ் தான், 20 வருஷத்துக்குள்ள ஓரளவுக்கு வந்துச்சு. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 2024 ஆண்டுக்குள்ள உட்காந்துருக்கோம். அப்போ ஒரு நூற்றாண்டுக்குள்ளேயே அவ்வளோ வல்லமையாக ஊழியத்தை செய்த சீஷர்களுக்கு கிடைத்த வல்லமை இப்போ ஏன் இன்னும் வரல நமக்கு? அப்போ நான் சொல்ல ஒரு கருத்து உங்களுக்கு புரிகிறதா? அன்றைக்கு குறுகிய காலத்தை வைத்துக்கொண்டு சிறிய நபர்களை வைத்துக்கொண்டே இவ்வளோ வல்லமையான ஊழியங்கள் பெருகினது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தோம், இவ்வளோ விஷயங்கள் தெரிந்தோம், இவ்வளோ கருத்துக்கள் படிக்கிற ஒரு கெப்பாசிட்டி மைண்ட் எனக்கு கிடைச்சோம், இவ்வளோ உபதேசங்கள் எனக்கு இருந்தும் இன்னும் ஏன் ஊழியம் வரல அப்படின்னா, நான் யாரை பின்பற்றி ஊழியத்தில் இறங்குகிறோம்? நான் படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படியே இந்த வார்த்தை இன்னும் அதிகமாக என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஊற வேண்டும் என்பதை நான் நினைத்தேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகளை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோமே தவிர, எனக்கு கொடுக்கப்பட்ட நிலை என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வரவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவரில் காலகட்டம் எப்பொழுது ஒரு கேள்வி பார்க்கும்போது, பெந்தேகோஸ்தே நாள் முதல் இயேசுவின் 2ஆம் வருகை வரையிலும் ஆவியானுடைய காலகட்டம் இருக்குது. சும்மா அப்பப்போ வந்துட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. டில் கிரைஸ்ட் வர்ற வரைக்கும் ஆவியானுடைய வேலை நமக்கு இருக்கிறது. அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டம் பரிசுத்த ஆவியின் ஒரு காலகட்டமா அப்படின்னா, நம்ம அதை பயன்படுத்துகிற முறையில் தான் இருக்குது. என்னை சுற்றி யார் இருக்கா, எப்படி இருக்குது, நான் என்ன பயன்படுத்துகிறேன், எதை வச்சிருக்கிறேன் அப்படின்றத நம்ம பயன்படுத்துகிற ஒரு முறையில் தான் என்ன செய்யுது இருக்குது அப்படின்றத நான் மறக்க வேண்டாம். சாமுவேல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், சாமுவேல் சார்விக் அப்படின்றவர் பெந்தேகோஸ்தே அப்படின்னு ஒரு புத்தகம், சரிங்களா, பக்கம் 1 இது வாசிருக்கு, இது எழுதியிருக்கிறார், சரிங்களா, த வே டு பெண்டிகாஸ்ட் அப்படின்ற புத்தகத்தில் இந்த வார்த்தையை அவங்க போடுறாங்க. இது அட்வந்து எழுத்தாளர் அல்ல, இது ஒரு பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்த எழுத்தாளர். என்ன எழுதுறாரு பாருங்களேன். அப்படியானால் சபையார் ஒவ்வொருவரும் ஆவியானவரின் ஆளுகைக்கு கீழ் கட்டப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? அந்த ஒரு வார்த்தை எனக்கு தொடப்பட்டுச்சு. சபையார் ஒவ்வொருவரும் யாருக்கு கீழே இருக்கணும்ன்றதை இன்னைக்கு மறந்துட்டோம். யாருடைய கைக்குள்ளாக இருந்து என்னுடைய பணியை செய்யணும், என்னுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது மறந்துட்டோம். அவர் சொல்றாரு, ஆவியானவருடைய கீழ், அவருடைய கைக்குள்ளாக நாம் இருந்து கட்டப்பட வேண்டும் அல்லவா? யோசிச்சு பாருங்க. நாம் ஏன் இதை அதிகமாக தியானிப்பதில்லை அப்படின்னு யோசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை வைத்துக் கொள்வதுக்கு அவசியம்தான். ஆல் த டாக்டரின்ஸ் ஆஃப் த பைபிள் அப்படின்ற ஒரு கோட்ஸில் நம்ம பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் மற்றும் தமது கர்த்தரின் வருகை பற்றிய இரட்டை சத்தியங்கள் நீண்ட காலமாக திருச்சபையானது இழுந்திருந்தது என்பதை சபை சரித்திர மாணவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். அப்போஸ்தலர்கள் மற்றும் ஆதி பிதாக்களால் அறிவிக்கப்பட்டு நிச்சயமாக நம்பப்பட்டிருந்தாலும், இருண்ட காலங்களில் திருச்சபையானது ஏறக்குறைய முழுமையான ரோம ஆதிக்கத்திற்கு உட்பட்ட போது அவைகள் பார்வையிலிருந்து மறைந்து விட்டிருந்தனர். கொடுக்கப்பட்டதை மறைக்கிறதாங்க ஒருத்தனுடைய வேலையே, உண்மையை மறைக்கிறதாங்க ஒருத்தனுடைய வேலையே. நம்ம சொல்லுவோம் நல்லதுக்கு காலம் இல்லை, அது நம்ம சும்மா சொல்கிற ஒரு டைலாக்ல போயிடுது. ஆனால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் ஆவியானவர் என்பது, அதை எப்படி நாம் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு தெரியல. அதை அப்படியே விட்டுட்டோம். அது விட்டதின் விளைவாக இன்னைக்கு நமக்கு திணறுகிறோம், திண்டாடுகிறோம். ஓய்வு பள்ளி பாடத்தில் அநேக கேள்விகளும் பதிலையும் நீங்கள் பார்த்தீங்க. ஒவ்வொரு முறையும் நம்மோடு தான் இருக்கிறார், ஒவ்வொரு முறையும் இருக்கிறார்.
எப்போ இந்த ரோம காரியங்களும் போப்பு மார்க்கமும் எப்பொழுது உள்ள நுழைய ஆரம்பித்ததோ, இப்படிப்பட்ட மேன்மையான சத்தியங்கள் எல்லாம் ஒழியப்பட்டு, இது தேவையில்லாத ஒரு சத்தியம், இது புறக்கணிக்க வேண்டிய சத்தியம், இது எனக்கு வேண்டாத சத்தியம் என்று அவர்கள் உதறி தள்ளினார்கள். ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியதும், அவங்க யாரை பார்த்து போனோம்னா ஒரே நபரை தான் பார்த்து போடணும். அவங்க சொல்ற சட்டத்துக்குள்ள தான் நம்ம வாழணும். அவங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துணும். அவங்க சொன்னாங்க ஆரம்பத்திலேயே 2 கூட்டம் இருக்குன்னு சொன்ன உடனே முதல்ல என்ன பதில் வந்துச்சு? சனிக்கிழமை ஒரு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம். இன்னைக்கு அதை நம்மளாவது யோசிச்சு பார்த்தோமா, ஏன் இந்த சனிக்கிழமை ஒரு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம்? ஒரு புதிதாக திருச்சபையில் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய இருதயத்தை மிகவும் மிகவும் நேர்த்தியான முறையில் வைத்து நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு பாடம் இதுதான். ஏன் இந்த 2 கூட்டம்? ஆவியானுடைய வேலையை அவர்கள் செய்யாததனால் வந்த ஒரு காரியம் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இந்த போப்பு மார்க்க காலத்திலிருந்து வெளியான 3 இயக்கங்களாக மீண்டும் ஆவியானவர் சபையிலே நமக்கு உரிதான அந்தஸ்தை அடைந்தார். பார்க்கும்போது லூதர் தலைமையிலான ஒரு சீர்திருத்தம் ஃபர்ஸ்ட் வந்துச்சுங்க. 2வது வெஸ்லி, ஜான் வெஸ்லி அவருடைய தலைமையில் 18ஆம் நூற்றாண்டில் மெத்தடிஸ்ட் இயக்கம் மூலமாக ஆவியானவர் வல்லமையாக வெளிப்பட்டார். 3வதாக முத்தூது, 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ், நம்ம தானே அது முத்தூது முழங்கும் வருகையின் இயக்கம் என்று சொல்லுகிற நம் மூலமாக 19ஆம் நூற்றாண்டில் அட்வென்டிஸ்ட் இயக்கம் மூலமாக ஆவியானவரின் வல்லமையுடன் வருகை தூது முழங்கப்பட்டுச்சு. அப்படியே தொடர்ந்து அந்த நூற்றாண்டிலிருந்து இப்படியே வந்து பார்க்கும்போது இப்போ எங்கே போச்சு அப்படின்னா காணாமல் போச்சு. தொடர்ந்து பார்க்கும்போது ஆரம்ப காலகட்ட 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் முன்னோடிகளுடைய பட்டியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்லாம் பாருங்களேன், எப்படி இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் ஒரு சர்ச் மக்களா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக கடைசி காலகட்டத்தில் இப்படி சபையில் உட்காந்து இப்படி பிரசங்கத்தை கேட்போம், இப்படி உட்கார்ந்துருப்போம்னு நினைச்சிடாதீங்க கனவுல கூட. சிறு சிறு கூட்டமாக சின்ன வீடுகளிலே கூடுகளிலே அங்கே சென்று தான் இந்த வார்த்தையெல்லாம் சொன்ன உருவாக்கப்பட்ட ஒரு சபைகள் இதெல்லாம். நம்மளுடைய முன்னோடிகளை பார்க்கும்போது இந்த ஸ்தாபன புள்ளி விவரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வில்லியம் மில்லர் 1782 இருந்து 1849 வரை அவர் இருந்தார். அதில் குறிப்பாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஆண்டு என்னென்னா 1843 இருந்து 1844 என்ன நடந்துச்சு பார்க்காம சொல்லுங்க பார்ப்போங்க. சித்து பிஸ்தா என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? இயேசுவுடைய 2ஆம் வருகையை முன்குறித்த நபர் யாரு? வில்லியம் மில்லர் தான். அந்த முன்குறித்த அந்த தேதி சரியாக மாறிச்சா? இல்ல. அட்வென்டிஸ்ட் இயக்கத்தினுடைய அடித்தளம் விட்ட ஒரு நபர் இவர் தான். 2வதாக எலன் ஜி ஒயிட், நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1827 இருந்து 1915. இந்த 15க்கு நான் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? 1915க்கு இந்த ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டு. யாருக்காவது தெரியுமா? இந்த ஆண்டில் தான் என்ன பண்ணாங்க? கோயம்புத்தூரில் முதல் முறையாக ஸ்பைசர் கல்லூரி நிறுவப்பட்டது. சொல்லியிருக்கனா? எப்போ இந்த தாய் மண்ணை பார்த்ததோ அப்பொழுது ஸ்பைசர் கல்லூரி எழுந்தது. ஒரு ஆண்டு டிஃபரன்ஸ். 1915 கல்லூரி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1914. அட்வென்டிஸ்ட் இறைகள் மற்றும் நடைமுறைகளை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்த தொலைநோக்கு தலைவர், பயங்கரமாக போடப்பட்டிருக்கு, எழுத்தாளர் மற்றும் தீர்க்கதரிசி. 3வதாக ஜோசப் பெட்ஸ் 1792 1872 ஓய்வு நாள் அனுசரிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஆரம்பகால அட்வென்டிஸ்ட் தலைவர் இவர் தான். இப்போ இவங்களெல்லாம் ஏன் நம்ம படிக்கிறோம், இவங்களெல்லாம் ஏன் நம்ம பார்க்குறோம்னா, இவர்களுக்கு பின்பதாக இருந்தோ இவர்களுக்கு உள்ள இருந்தோ செயல்பட்ட ஒரே ஒரு பணி அந்த ஆவியானவருடைய பணி என்பதை மறக்க வேண்டாம். அதுதான் என்னுடைய கருத்து. இவ்வளவு வல்லமையாக ஓய்வு நாளை குறித்து, தீர்க்க தரிசனத்தை குறித்து, இவ்வளவு புத்தகத்தை வெளியிடுவதற்கு இவ்வளவு ஊழியத்தை செய்த இந்த கூட்டத்தார் எதை பின்பற்றினார்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் பின்பற்றினார்கள் என்பதை மறக்க வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முக்கிய தலைவர்களை பார்க்கும்போது ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட் அவருடைய கணவனார் இவர் தான். இவரெல்லாம் தன்னுடைய காரியத்தெல்லாம் வித்துட்டு ஒரு பிரிண்ட் மிஷினுக்காக செலவு செஞ்சவருங்க. இருக்கிற வருமானமே அங்கே கொஞ்சோல தான் அந்த வருமானம் வரும். அந்த வருமானத்திலும் அவர்கள் அநேக பணத்தை செலவழித்து அதற்காக ராவும் பகலும் உழைத்து தேவனுக்காக ஒரு பிரிண்ட் இப்படி ஒரு பேப்பர் இப்படி வெளியே வர்றதுக்காக எத்தனையோ நாட்கள் அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான எண்ணங்கள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தது நிமித்தமாக இவர்களுக்குள் வந்தது.
உரியா ஸ்மித் 1832 1903 பார்க்கும்போது செல்வாக்கு மிக்க ஒரு எழுத்தாளருங்க, பெரிய ஒரு எழுத்தாளர், ஆசிரியர் மற்றும் தலைவராக இருந்தவர். அவர் அட்வென்டிஸ்ட் இறையியல் மற்றும் எஸ்கட்டாலஜிக்கு பணியாற்றினார். எஸ்கட்டாலஜினா என்னங்க படிக்கிறோம் நம்ம? எஸ்கட்டாலஜினா என்ன? எஸ்கட்டாலஜினா புரிஞ்சு போச்சு பாஸ்டர், அதுக்கு ஏன் நோண்டிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? ஏன்னா பார்க்கறத பார்த்தா அப்படி. எஸ்கட்டாலஜினா என்ன? எதை சம்பந்தமான படிப்பு அது? என்ன எல்லாரும் மொழி ஒருத்தருக்கும் தெரியாது. எஸ்கட்டாலஜினா என்ன? என்ன போட்டிருக்கு? எஸ்கட்டாலஜி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். எஸ்கட்டாலஜி பிரிச்சாலும் ஒன்றும் வராது. நான் படித்த அர்த்தம் எஸ்கட்டாலஜி என்பது ஆராய்ச்சி சம்பந்தமான காரியம், ரிசர்ச். உரியா ஸ்மித்துக்கு மிகப்பெரிய ஒரு காரியமாக வந்தது ரிசர்ச் டைப்ல. மூன்றாவதாக ஜான் ஹெர்வி ஹெக்ஸ்லாக் அப்படின்றவர் 1852 காலை உணவு தானியங்கள் என்ற கருத்தை உருவாக்கி முழுமையான ஆரோக்கியத்திற்காக வாதிக்கப்பட்ட மருத்துவ மற்றும் சுகாதார சீர்திருத்தவாதி இவர். இவங்க எல்லாம் வந்தாங்க. அநேக மிஷினரிகள், அநேக சுவிசேஷர்கள் இன்னைக்கு எழும்பினதை பார்க்கிறோம். ஜான் என் ஆண்ட்ரூஸ் ஐரோப்பியருக்கு முதல் அட்வென்டிஸ்ட் மிஷினரி இவர் தான். அட்வென்டிஸ்ட் இறையியலை வளர்ப்பதிலும் முக்கிய பங்கு வகித்த மனிதர் இவர் தான். சத்தியம் பரவணும்னு சொல்லிட்டு ஆங்காங்கே கூட்டங்கள் பெருகினது. இந்த ஸ்டீஃபன் என் அப்படின்றவர் பார்க்கும்போது ஆஸ்திரேலியா மற்றும் உலகில் பிற பகுதிகளில் அட்வென்டிஸ்ட் பணியை நிறுவ உதவிய சுவிசேஷக மிஷினரி. இவங்கெல்லாம் பாடுபட்ட மாதிரிலாம் இன்னைக்கு நாங்களாம் படுறோமான்னு எனக்கெல்லாம் தெரியாது. அவர்களுக்கு காணப்பட்ட அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அமைப்பு, அந்த ஒரு தாகம், அந்த ஒரு வாஞ்ச, அந்த ஒரு சிந்தனைகள் இன்றெல்லாம் இப்பொழுது இருக்குதான்னு தெரியல. ஆனால் அங்கு செய்த வேலை இன்றைக்கு நடக்கப்படும் என்று வாஞ்சைகள் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அநேக மற்ற குறிப்பிடத்தக்க முன்னோடிகள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க, தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். இதில் ஆண்கள் மாத்திரம் இருந்தாங்களா, பெண்களும் நிறைய பேர் இருந்தாங்க. லிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்கள்லாம் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. இந்த நபர்கள் அநேக காரியத்தை தேவனுக்காக செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எலும்பி பிரகாசி இயேசுவின் சீடர்கள் என்ற பக்கத்தில் பக்கம் 45 ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல் என்ற இதில் 49வது பக்கத்தில் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பற்றி வாக்குத்தத்தம் எந்த வயதினருக்கும் எந்த இனத்தாருக்கும் உட்பட்டது அல்ல. ஏதோ ஒரு பர்டிகுலராக இந்த வயசுக்கு மட்டும்தான் ஆவியானவர் பேசுவார் இந்த அப்படி கிடையாது, எல்லாருக்கும் இருக்கு. கிறிஸ்துவானவர் தமது தெய்வீக ஆவியின் செல்வாக்கு தன் பின்னடியாளருடன் முடிவடைந்ததும் இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். கர்த்தருக்கென்றும் அவர் சேவைக்கென்றும் தங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்துள்ள யாவருக்கும் பெந்தேகோஸ்தே நாள் முதல் இன்று வரை தேற்றரவாளன் அனுப்பப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆலோசகராக பரிசுத்தப்படுவதற்காகவும் வழிகாட்டுவதற்காகவும் சாட்சிக்காகவும் வந்திருக்கிறார். இவ்வளோ ஒரு ப்ராப்பரான ஒரு கைடு நமக்கு. இதை வைத்து நாம் என்ன எப்படி தொடங்குகிறோம்? பரிசுத்த ஆவியை பெறும்போது பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள். நமக்கு அந்த சாட்சியை பகிர்கிறதுக்கு நாம் முன்னேறி செல்லுகிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். சொல்லி முடிக்கும் போது தான் முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியை பெறும்பொழுது நாம் கண்டிப்பாக பலனடைந்து சாட்சிகளாக இருப்போம். ஒருவேளை பரிசுத்த ஆவிக்கு பதிலாக ஒருவேளை அசுத்தாவி உள்ளே வந்துட்டுனீங்களேன், விலகிதான் போவோம். ஒரு அழகான கதையோடு நடந்த சம்பவத்தோடு நான் சொல்லி முடிக்கிறேன். சைனாவில் நடந்த ஒரு கதை. கவுங்ஸே அப்படின்ட்டு ஒரு பேர் கொண்ட ஒரு மனிதர். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சபையில் டீக்கனாக பணிபுரிந்திருந்தார். சரிங்களா? ஒரு சபை டீக்கனா யாரு? தமிழ் என்ன? உதவிக்காரர். சரிங்களா? ஒரு டீக்கனாக பணிபுரிஞ்ச ஒரு சாதாரண நபர் சீனாவில் இருந்தார். இவருக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு பரிசு என்ன அப்படின்னா ஞாபக மருதி. இல்லையா? நமக்கு இருக்கிற மாதிரியே தான். இப்படி ஒரு ஞாபக மருதி கொண்டு ஒரு சபையில் ஒரு உதவிக்காரராக வேலை செய்து கொண்டிருந்தார். இவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, காலங்கள் போகும்போது ஒவ்வொன்றையும் பார்க்கிறாரு. சபையில் நடக்கிற ஊழியத்தை பார்க்கிறாரு, வெளியில் நடக்கிற அட்டூழியத்தை பார்க்கிறாரு. இதெல்லாம் மண்டையில் ஒரு குழம்பி அவருக்கு ஊழியம் செய்யணும்னு ஒரு வாஞ்சை அதிகரிச்சிருச்சான். நடந்த நிகழ்வு, சும்மா கதை கிடையாது. ஊழியம் செய்யணுன்ற வாஞ்சை வந்த பிற்பாடு அவர் யோசிக்கிறாரு. அவர் ஒவ்வொன்றும் நினைக்கிறார். ஆனால் இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மறந்துடுவார், எழுத படிக்க தெரியாது. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். வராரு, வந்துட்டு ஒரு ஓய்வு நாள் அன்னைக்கு என்ன செய்யறா, சபையில் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு குப்பரை போட்டு இப்படியே படுத்துட்டாராம். படுத்துட்டு ஜெபம் பண்ணுறாராம். நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே, அந்த தீர்மானம்
அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எனக்கு அந்த நிகழ்வு நடக்கலை அப்படின்னா நடக்காத, அதாவது அது நடக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன், எந்திரிக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டார். இந்த மாதிரிலாம் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா ஜெபத்தில்? பைபிளில் ஒரு ரெஃபரன்ஸை பார்க்குறோம் அப்படின்னா யார் சொல்லுவா, என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உங்களை விழமாட்டேன்னு யார் சொன்னா? யாக்கோபு. இங்கு இவரும் அதே மாதிரி அப்படியே படுக்கிறார், சாஷ்டாங்கமாக விழுந்து ஓய்வு நாள் என்று சபைகளில் படுத்து ஜெபம் பண்றாரு, நீங்க எனக்கு இதை செய்யணும். அவருக்குள்ள இருந்த வாஞ்சை என்னன்னு பார்த்தோம், ஊழியம் செய்யணும். அவருக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ், பிரச்சனை என்ன, மறதி. அவர் என்ன வேலை செய்யறாரு, ஒரு சபையில ஒரு உதவிக்காரராக இருக்கிறார். இவருக்கு வந்த ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை, இது எப்படி நிறைவேறுச்சுன்னா, ஜெபித்துட்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு குரல், சங்கீதம் 62 வாசியுங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் வருதான். வாசிங்க சங்கீதம் 62வது சங்கீதத்தை நீங்க வாசி அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் திடீர்னு கேட்குதான். ஞானசான் எடுத்தாச்சு, பைபிள் வாங்கியாச்சு, ஆனால் ஒரு நாளும் ஒன்றும் பண்ணலை. இந்த ஒரு வசனம் வாசி அப்படின்ற சத்தம் மாத்திரம் இவர் ஜெபிக்கும் போது இவருக்கு வந்த ஒரு சத்தம். வாசிங்க சங்கீதம் 62:11. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையதே என்பதே. அதுதாங்க அந்த அர்த்தம். எனக்கு வருகிற அந்த வல்லமை எங்கிருந்து வரும், எனக்கு செய்கிற கிரியை எங்கிருந்து வரும், நான் இந்த ஊழியத்தை செய்ய வாஞ்சிக்கிறேன், இந்த வேலையை செய்ய வாஞ்சிக்கிறேன், எனக்குள்ளாக யார் கிரியை செய்வான்னு சொன்னா அது தேவனிடத்திலிருந்து வரும். அது பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஒரு வல்லமை. இன்னைக்கு நம்ம இதை தான் நீங்களும் நானும் சரி நாடி ஓட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு இந்த மனுஷன் ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு விஷயம் இது. இதை வாசிக்கிறாரு, இதை படிக்கிறாரு. ஒரு முறை மட்டும் வாசித்த மனுஷன் எனக்கு இதை படிக்க தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த அந்த சந்தோஷத்தை எங்கே கொண்டு போனாருன்னா நேராக கொண்டு சபை மூப்பர்கிட்ட கொண்டு போனாரான். மூப்பர்கிட்ட போயிட்டு, ஐயா நான் படிக்க தெரியாமல் இருந்தேன், எனக்கு படிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வழியை திறந்துட்டாரு, இப்போ நீங்கள் பாருங்க நான் இந்த அதிகாரத்தை முழுசும் என்னால் பார்க்காம சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரம் முழுசும் அவர் சொன்னாராம். ஸ்தம்பித்து நின்றார் மூப்பர். இருவரும் சேர்ந்து ஊழியத்தை தொடங்கினார்கள். அந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு உள்ளார அவர் வேலை செய்த பணிகளில் 180 பேர் மனமாறி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். எதனால? சாஷ்டாங்கமாக தேவனுடைய சமூகத்திலே பணிந்து ஜெபிக்கும் போது. இன்னைக்கு நமக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் ஜெபம். அது யாராக இருந்தாலும் சரி, என்னை உட்பட. ஜெபம் என்பது பரலோகத்தின் வாசலை திறக்கும்னு சொல்கிறோம், எல்லாவற்றையும் சாதிப்பதற்கு நல்வழின்னு சொல்கிறோம், எல்லா டைலாக்லாம் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் ஒருபோதும் அதை தொட்டு ரசிப்பதற்கு நாம் நேரத்தை ஒதுக்கினதில்லை. இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு அதான் தோணுச்சு, எவ்வளோ ஜெபங்கள் தேவை, எவ்வளோ காரியங்கள் தேவை. ஒரு புத்தகத்தில் "You shall receive power" அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது. அதில் போட்டிருக்கு பாருங்களேன், God can teach you more in one moment by His Holy Spirit that you could learn from the great men of the earth. பூமியின் மாபெரும் மனிதரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வதை காட்டிலும் தேவன் தமது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஒரு வினாடி அதிகமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, ஒரு வினாடி போதுமாங்க? ஒரே வினாடியில் நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ என் அக்கௌண்ட்டில் உண்மையாகவே ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் நல்லா கவலையே பட மாட்டேன் என் கல்யாணத்துக்கு. அப்படி தானே? என்ன மாதிரியுமா? சரி தானே? ஆனால் அது இல்லாமலும் முயற்சி எடுத்து ஒரு திருமண காரியத்திற்கோ, ஒரு வீடு கட்டுற காரியத்திற்கோ, ஒரு பயணத்திற்கோ, எதுக்கோ முன் வைக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள யார் இருந்தால் போதும்? இப்படி நம்ம போயிட்டு வெளியில் போயிட்டு நம்ம சொன்னோம், நம்மளாம் பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. ஆமாம், we are losers. நம்ம பைத்தியக்காரங்களாகவே இருந்துட்டு போகிறோம். அவங்க டைட்டாக இருந்து எவ்வளோ தூரம் மேலே வராங்கன்னு பார்த்துக்கலாம். ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்யும் பொழுது, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த முன்னோடிகளுடைய அனுபவத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பேசாமல் அவங்க காலத்திலே நானும் ஒரு யூரியா ஸ்மித் மாதிரி, ஒரு ஜேம்ஸ் ஒயிட் மாதிரி இருந்துட்டு போயிருக்கலாமெல்லாம் தோணும். அது தவறு. இந்த காலகட்டத்தில், இந்த ஆண்டில், இந்த குடும்பத்தில், இந்த கோத்திரத்தில், இந்த இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறனால நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். அப்படி வாழ்ந்திருக்கலாமே. ஃபோன் வந்த காலத்தில் நல்லா அப்படி தான் யோசிச்சு, இந்த ஃபோன் இல்லாத காலத்தில் வாழ்ந்து ஒருவேளை செத்துருந்தா கூட பாவமே அதிகம் இல்லாமல் போயிருக்கலாமேலாம் நினைப்பேன்.
தவறு. அதே பதில் தான். இந்த காலத்தில், இந்த நேரத்தில், இந்த கோத்தில், இந்த சபையில், இந்த மனிதனாக இப்படி பாஸ்டரா இந்த இடத்துல நிற்கும் என்று தேவனுடைய கட்டளையாக இருந்திருக்கிறது. அவருடைய தீர்மானம், சித்தம் அதில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருடைய அவசியத்தை அறிந்தவர்களாக காணப்படுகிறோமா? அவருடைய அவசியம் என்ன? இன்னைக்கு அவசியம் அப்படின்னு போட்ட அந்த தலைப்புக்கு என்ன பதில் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர். எனக்கு எது அவசரம்? எனக்கு 1 மணிக்கு சாப்பிட விட்டுருவீங்களா பாஸ்டர்? தான் அவசரம் எனக்கு. ஏன்னா என் வயிற்றுக்கு அது அவசியம். உண்மைதான், தப்பே இல்லை நம்ம நினைக்கிறது. ஆனாலும் ஒருவேளை உணவு என்பது மனிதனுக்கு தேவையான ஒரு காரியம். அது சற்று காலங்கள் தேவைன்னா கண்டிப்பாக தேவை. அது இருந்தாலும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்னுடைய பசியை ஆற்றுவதற்கும், என்னுடைய பசியை இன்னும் மேம்படுத்துவதற்கும், எனக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் நான் யார், மற்றவங்க யார், எனக்காக இவங்கெல்லாம் ஏன் இருக்கிறாங்க, நான் ஏன் மற்றவங்களுக்காக இருக்கிறேன், நான் எதுக்கு இப்படிலாம் இருக்கிறேன்ற பல கேள்விகளை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பதிலை நம்மளுடைய வாரையில் நாம் இருக்க வேண்டும். எப்படி ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மூலமாக வாயில் அவரை துதிக்கிறோமோ, அந்த துதியின் சத்தத்தை வாழ்க்கையில் நாம் பிரதிபலிக்கிற கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்ற தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். அதே வல்லமையை, வரத்தை, வாக்குத்தத்தத்தை நம்மிடத்திலே நிறைவேற்றி பரலோக ஊழியத்தையும் உலகத்தையும் முடிக்க காத்திருக்கிறது நாம ஆயத்தமா? அந்த வல்லம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. அதை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம், அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நான் ஆயத்தமா? இந்த சிந்தனையோடு இந்த நாள் நாம் கடந்து செல்லும் பொழுது, நம் சபைக்கு எடுத்திருக்கிற தீர்மானங்களும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுத்திருக்கிற அந்த டிசிஷன், அந்த தீர்மானத்திற்கும் ஏற்ற வகையில் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் எடுத்துவிட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டத்தை முடிக்கும் என்பதாக நம்மளுடைய பெரிய பாட்டு புத்தகத்திலே 435வது பாடலை நாம் பாடுவோம்.